ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஆரி ஒர்க் டைலரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு டைலரிங்கே தெரியல அப்படின்னாலும் நாம் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் மார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் இது நம்மளோட கஸ்டமரோட ப்ளவுஸு. அவங்க ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட அளவு ப்ளவுஸ் கண்டிப்பாக வாங்கிக்கணும். அவங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி அளவு ப்ளவுஸ். இது என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் இது. அவங்க ஸ்லீவில் மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேரீயில் இந்த மாதிரி நாங்கள் சீட் வச்சு கொடுப்போம். ஸோ அந்த சீட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். தமிழ் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் மெலிசாக இருக்கும், திக்னஸ் இருக்காது. ஆனால் இங்கிலீஷ் பேப்பர் நல்லாவே திக்காக இருக்கும். நான் அதனால தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுக்க சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த ஓரம் அந்த ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்குது, இங்கே பாருங்கள். இது ஃபோல்டிங். இந்த பக்கம் நாம் ஜஸ்ட்டு சும்மா ஒரு இன்ச்சுக்கு மார்க் ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது நமக்கு அளவு கிடையாது. இப்போ எனக்கு டைலரிங்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு மாதிரி மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த கோட்லேயே வைங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடம் பாருங்கள், ஸ்டிச் பண்ண இடம் இருக்கா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவல் ரெடி அளவு. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆரி ஒர்க்குக்கு நமக்கு ரெடி அளவு தான் வேணும். நாம் நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணி தைக்க போகிறதில்ல, டைலரிங் தெரிஞ்சவங்க தான் தைக்க போகிறாங்க. ஸோ ரெடி அளவு இந்த இடம். அதுக்கு நம்ம ஒரு அரை இன்ச்சு நம்ம அந்த சீம் அலவன்ஸ்னு உள்ளே விடுவோம். அந்த அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆம்கோல் சைடு இங்கே ரெடி அளவு இது. அதுக்கு அரை இன்ச்சு நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடோட ரெடி அளவு இங்கே இருக்குது இது. ஓகே, இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்லீவ். இதுதான் நம்ம இப்போ இந்த டாட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணால் அதுதான் நம்ம கஸ்டமரோட ஸ்லீவ். இது கஸ்டமரோட ரெடி அளவு. ஓகே, இதை நீங்கள் மாற்றிக்காதீங்க. இது நம்ம கஸ்டமரோட ரெடி அளவு தான். இது ரொம்ப வாலாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் டச் பண்ணிக்கிறேன். ஓகே, சரியா? இப்போ நீங்கள் இதிலேருந்து இப்போ நம்ம கஸ்டமர் ரெடி அளவு நான் உங்களுக்கு இப்போ நம்ம அந்த தையலுக்காக நம்ம ஒரு அரை இன்ச்சு கொடுக்க போகிறோம். அந்த அரை இன்ச்சு தான் இதில் மார்க் பண்ண. இப்போ ஸ்லீவ் மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அரை இன்ச்சை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சைட்லின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு சீம் அலவன்ஸ் கொடுப்போம். இது நமக்கு தேவையில்லை. இது டைலரிங் தெரிஞ்சுவிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அளவெல்லாம் நான் உங்களுக்கு எடுக்க சொல்லுவேன். இல்லைங்க, நான் ஜஸ்ட்டு ஆரி ஒர்க் தாங்க நான் பண்ண போகிறேன், ஸ்டிச்சிங் டைலர் சைடு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.25 இன்ச் இருந்தால் இந்த ஒரு ஸ்கேல் அளவு, இந்த அளவு நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் டைலர் பார்த்துப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் பென் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவு தான் நமக்கு தேவை. அவ்வளோதான். இப்போ நம்ம சிசர் வச்சு இந்த பார்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க்கு எவ்வளோ சைஸுக்குங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நமக்கு இப்போ 7 இன்ச் இருக்கா. இந்த 7 இன்ச்சில் மேலே அந்த அரை இன்ச்சு சீம் அலவன்ஸு, இந்த 1/4 இன்ச்சு இது ஆகிடும். டோட்டலாக நம்ம இப்போ 7 இன்ச்சுனால் நம்ம 6 இன்ச்சுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த 1 இன்ச்சை நீங்கள் ஃப்ரீயாக விட பழகிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எதுக்காக நான் இந்த 1 இன்ச்சு விட சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நம்ம ஃப்ரண்ட் சைடுனா கட் பண்ணி எடுப்பாங்க எக்ஸ்ட்ரஸை. ஷோல்டர்கிட்ட சுருக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுப்போம்.
அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் எப்போவுமே இப்போ 7 இன்ச்சுனால் நம்ம கஸ்டமரோட ரெடி அளவு வந்து 6.25 நீங்கள் 6 இன்ச் வருது. அந்த 6 இன்ச்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னாவே போதும். டோட்டல் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெடி அளவு தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த சீம் அலவன்ஸ் நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற அளவு, இந்த அளவு எல்லாமே நம்மளோட ரெடி அளவு. இதுதான் பார்த்திங்களா, நான் போட்டதுக்கும் அவங்க ஆல்ரெடி தைச்சிருக்கிற அளவும் சேம். இது எடுத்து நமக்கு தையல் இது வந்து நமக்கு லைட்டாக குடஞ்சி கட் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச் நம்மளோட டோட்டல் லென்த்தில், இந்த நான் ரெடி அளவு தான் சொல்கிறேன், இந்த ரெடி அளவில் நமக்கு 6ன்னு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 6 இன்ச்சுக்கு நம்ம ஒர்க் ப்ளவுஸோட அளவு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 இன்ச்சுக்கு தான் ஒர்க் பண்ணணும். இந்த 1 இன்ச்சை நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணி எடுப்போம், அதுக்கெல்லாம் ஆகும். இல்லை 1 இன்ச்சுனால் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. 5.25 இங்கே வச்சுக்கோங்க, இந்த 3/4 இன்ச்சு. இது வந்து பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறப்ப நீங்கள் பாட்டு ஃபுல்லாக அந்த 6 இன்ச்சு இங்கேயும் 6 இன்ச்சா இங்கேயும் 6 இன்ச்சு வச்சு நீங்கள் ஒர்க்கு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைலர்ஸ் வந்து டிசைனையும் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி குடஞ்சி கட் பண்ணி எடுப்போம், அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஃபிட்டிங் வந்து கஸ்டமருக்கு அழகாக வராது. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நம்மளோட ஃபுல் லென்த் எப்போவுமே ஒரு 6 இன்ச் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது 5 இல்லைன்னா ஒரு 5.25 இவ்வளோ தான் ஒர்க் பண்ணணும். அந்த 3/4 இன்ச்சை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் அதாவது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து என்ன டிசைன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்கிட்ட கேட்டது ஜஸ்ட்டு ஸ்லீவுக்கு மட்டும் எனக்கு டிசைன் பண்ணுங்கள், ஸ்லீவில் மட்டும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த இது வந்து நமக்கு இந்த இடத்துல சென்டரில் வரப்போகுது. ஓகேவா, இந்த டிசைன் தான். ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ளவர் அண்ட் அந்த கொடி மாதிரி போய் கர்த்தானா பீடு ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இதனுடைய காஸ்ட் நான் ரொம்ப லோ ப்ரைஸுக்கு தான் சொல்லியிருக்கேன். 500 ருபீஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் கஸ்டமருக்கு. ஸோ ஓகே, இந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பாருங்கள், மேலே வரையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுனா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப இன்கேஸ் ஏதாவது குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு டைலருக்கு இடம் பத்தலை அப்படின்னா அவங்க குடஞ்சி வெட்டாமல் அப்படியே தைச்சிருவாங்க. அப்போ வந்து கஸ்டமருக்கு அந்த இடத்துல சுருக்கமும் வரும், அந்த டிசைனும் நமக்கு எம்போஸ்டாக அழகாக தெரியாது. இப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டிருக்கோம் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்குமே நீட்டாக பேட்டர்ன் போட்டு எடுத்துப்பேன். எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் தெரியும் அண்டு ஆரி ஒர்க்கும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ பண்ணக்கூடாது அப்படின்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக பேப்பர் கட்டிங் போடுங்க. போட்டுட்டு உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்து நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ நான் இது வந்து இப்போ இந்த பேப்பர் வந்து இந்த ஃபுல் அளவு தான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு டிசைன் பண்ணுற இடம் மட்டும் உள்ளே வந்து ஒரு 3/4 இன்ச் நான் கம்மி பண்ணிப்பேன்.